ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சேனல் உமன்ஸ் லைஃப். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்பம் சம்பந்தமான வீடியோ தான். ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணும்போது நமக்கு ஏன் ப்ரெக்னன்சி கிட் ஒரு ஃபெயிட் லைனை காட்டுது, அதாவது லைட்டான ஒரு லைனை காட்டுது, இது கன்ஃபார்மா அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறதா, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் படக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கர்ப்ப அறிகுறிகள் தெரிந்ததும் நம்ம செய்யக்கூடிய அடுத்த வேலை ப்ரெக்னன்சியை செக் பண்ணுறது மட்டுமா தான் இருக்கும். நம்ம ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு டெஸ்ட் லைன் லைட்டாக தெரியும். இந்த மாதிரி வர்றது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான நிறைய பெண்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ண தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரெக்னன்சி கிட் அப்படின்றது எல்லா கடைகளிலுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் 50லேருந்து ஒரு 60 ரூபீஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே அவைலபிளாக இருக்கனால எல்லாராலையும் வாங்கக்கூடிய அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ எல்லாராலையும் இதை வாங்க முடியும். நம்ம ப்ரெக்னன்சி கிட் வாங்கினதும் நம்ம செக் பண்ணக்கூடிய முதல் விஷயம் அதோட எக்ஸ்பைரி டேட்டு தான். இந்த எக்ஸ்பைரி டேட்டில் பெஸ்ட் பிஃபோரை நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துக்கணும். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து முதல்ல போகக்கூடிய அந்த யூரினை ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்க இமேஜ் தான் ப்ரெக்னன்சி கிட். இந்த கிட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன டியூப் கொடுப்பாங்க. இந்த டியூப்போட ஹெல்ப்பில் தான் நம்ம செக் பண்ணணும். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம செக் பண்ணும் பொழுது நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக செஞ்சோம். நமக்கு ஏன் டெஸ்ட் லைன் லைட்டாக தெரியுது அப்படின்ற காரணத்தை இப்போ பார்ப்போம். நமக்கு டெஸ்ட் லைன் ஷோ ஆகலை அப்படின்னா அது நெகட்டிவ். நமக்கு சி லைன் அண்ட் டி லைன் ரெண்டும் ஷோ ஆகலை அப்படின்னா அது இன்வாலிடாக இருக்கும். ஸோ இன்வாலிடாக இருக்க நிறைய காரணங்கள் இருக்குது. முதல்ல பெஸ்ட் பிஃபோர் செக் பண்ணிக்கணும். நமக்கு டெஸ்ட் லைன் டார்க்காக காட்டுது அப்படின்னா அது பாசிட்டிவ். லைட்டாக காட்டினாலும் அதுவும் பாசிட்டிவ் தாங்க. ஏன் டெஸ்ட் லைன் லைட்டாக காட்டுது அப்படின்ற காரணத்தை இப்போ பார்க்கலாம். நம்ம உடம்புல ஒரு கரு உருவானதும் பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் ஹெச்ஜிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹார்மோன் பெண்களுக்கு அவங்க கரு உண்டானா மட்டுமே சுரக்கக்கூடியது. இந்த ஹார்மோன் கம்மியான ரேஞ்சில் சுரக்கிறதுனால தான் இந்த டெஸ்ட் லைன் நமக்கு லைட்டாக தெரியுது. இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளோட பாப்பா வளர வளர இந்த லைனும் நம்மளுக்கு நல்லாவே டார்க்காக தெரியும். ஏன் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் நிறையவே சுரந்துடும். டி லைன் லைட்டாக காட்டுது அப்படின்னா அதுவும் பாசிட்டிவ் தான். ஸோ யாரும் வரி பண்ணிக்க தேவை கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் இதை செக் பண்ணும் பொழுது இன்னும் அக்யூரேட்டாக டார்க்காக உங்களுக்கு தெரிய நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கரு வளரும் பொழுது ஹெச்சிஜி அப்படின்ற இந்த ஹார்மோனும் நம்மளுக்கு நிறையவே சுரக்கும். அதனால் நமக்கு டார்க் லைன் காட்டும். ஸோ இதனால் யாரும் முறை பண்ணிக்க வேண்டாம். லைட் லைன் காட்டினாலும் நமக்கு பாசிட்டிவ் தான். நம்ம செக் பண்ண ஆஃப்டர் 5 or 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு காட்டுற ரிசல்ட் மட்டுமே அக்யூரேட்டானது. எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த ரிசல்ட் ஒரு நாள் அல்லது 2 நாள் இல்லை 1 மந்த் கழித்து உங்களுக்கு டபுள் லைன் காட்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மை கிடையாது. நம்ம செக் பண்ண 5 அல்லது 10 நிமிஷத்துக்கு அப்புறக்கூடிய ரிசல்ட் மட்டுமே நம்பகத்தன்மையானது. ஸோ இந்த வீடியோ மூலயமா நமக்கு லைட்னர் காமிச்சா கூட அது பாசிட்டிவ் தான் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.